ஏத்த வெண்ணிலாவுக்கு மாப்பிள்ளை எதுவும் வந்ததா? நல்ல மாப்பிள்ளை வந்தா உடனே பேசி முடிச்சிடுங்க அத்தை. செலவை பத்திலாம் கவலைப்படாதீங்க. அதான் நானும் அப்பாவும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தள்ளி போடாம உடனே கல்யாணம் பண்ணிட்டா எல்லாமே அமோகமா இருக்கும். மாமா மாமா நீ கவலைப்படாத மாமா. ஐயர் சொன்ன மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் மாமா. நான் அப்படி இந்த வீட்டுக்கு வந்தா உன்னை நல்லா பாத்துப்பேன், நல்லா சமைச்சு போடுவேன், துணியெல்லாம் துவைச்சு அயன் பண்ணி வைப்பேன், காலமிக்கு விடுவேன், உன் வண்டியெல்லாம் தொடச்சு வைப்பேன், உனக்காக நானே சமைச்சு மில்லுக்கு நானே எடுத்துட்டு வருவேன். என்ன மாமா எதுவுமே பேச மாட்டீங்க? வெண்ணிலா, கீழே இருமா. முத்தரசன் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சரிங்க அத்தை. வெண்ணிலா என்னப்பா சொன்னா? அவ குழந்தை மாதிரி ஏதோ உளறிட்டு இருந்தா சித்தி. நான் அதெல்லாம் எதுவுமே கவனிக்கல. முத்தரசு, நான் சொன்னதை தான் இப்ப புரோஹிதரும் சொல்லிட்டு போறாரு. உனக்கு கல்யாணம் நடந்து இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா அப்புறம் எல்லாமே நல்லா நடக்கும். இப்போ அதுக்கான சூழல் வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருப்பா. வரப்போற பொண்ண உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். என்ன சித்தி பேசுறீங்க? நான் என்ன வேலைக்கு ஆள எடுக்கிறேன் சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்க? இன்னொரு கல்யாணத்துக்கு என் மனசு ஒத்து போவது நானும் பல தடவை சொல்லி பார்த்தேன். யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. பேசாம என்கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்துல மருதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா இந்நேரம் அவனுக்கு குழந்தையே பிறந்திருக்கும். ஏன் சித்தி, அவனுக்கு பொண்டாட்டிய வரவளோ இந்த வீட்டுக்கு மருமக தானே? சரிப்பா, நான் பார்க்காம இல்ல. நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? பல இடங்களுக்கு அவனுடைய ஜாதகத்தையும் போட்டோவையும் கொடுத்து அனுப்புன. வெறும் பயலுக்கு எப்படி பொண்ணு கொடுக்கறதுன்னு கேக்குறாங்கப்பா. எவன் சொன்னது? யார் சித்தி சொன்ன மருதுவ வெறும் பையன்னு? அதை கேட்டு நீ சும்மாவா வந்த? ஏன் சித்தி, ஒரு புரோக்கர் பத்தி பேசுறதுக்கா நீ அவ்வளவு ஆத்திரப்பட்ட? இதை கேட்டு எப்படி சித்தி சும்மா இருந்த? புரோக்கர் பேசினது பொய், அதனால கோவப்பட்டேன். இது நிஜமாச்சேப்பா. எப்படிப்பா கோவப்பட முடியும்? என்ன சித்தி சொல்ற? மருதுக்கு இல்லாத சொத்தா? இது எல்லாமே அவனுக்கு தானே? உன் மனசுல இருக்கிறது ஊருக்கு தெரியுமாப்பா? ஊரை அனுசரிச்சு தானே நம்ம வாழ வேண்டி இருக்கு. மருதுவே அந்த வீட்டுல ஓசி சோறு சாப்பிடுறான், என் பொண்ணும் கூட வந்து தண்ட சோறு சாப்பிடணுமான்னு அசிங்கப்படுத்துறாங்க முத்தரசு. வெளிய போக வர பார்த்து ஏதாவது என் பொண்ணு ஆசைப்பட்டா மருது வாங்கி தருவாரா, இல்ல முத்தரசு கிட்ட கேட்டு காசு வாங்கிட்டு வருவானான்னு அந்த ஆளு கேக்குறான்ப்பா. அங்க என் பொண்ணு வந்து அசிங்கப்பட்டு வாழறதுக்கு பேசாம மருதுவ வீட்டோட மாப்பிளையா வர சொல்லுன்னு சொல்றான்ப்பா. அது கூட பரவாயில்ல, என் பொண்ணுக்கு தலைவலி வந்தா கூட மருது முத்தரசு கிட்ட கேட்டு கை நீட்டி காசு வாங்கி வந்துதானே மாத்திரை வாங்கி தரணும்னு கேக்குறாங்கப்பா. எனக்கு வந்த கோவத்துக்கு அந்த சம்பந்தமே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மருதுவும் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்றான். மத்தவங்க எல்லாரும் சொல்ற அளவுக்கு வச்சுக்கிட்டது ஏன் தப்புதான். இனிமே யாரும் எதுவும் பேசாத அளவுக்கு இந்த நிலைமையை மாத்துறேன். என்னப்பா நீயும் அநியாயமா பேசுற? அவங்க சொத்தை பிரிக்க சொல்லி மறைமுகமா வற்புறுத்துறாங்க. இது உன் தாத்தா உனக்காக எழுதின சொத்து. இத நாங்கெல்லாம் அனுபவிக்கிறதையே பொறுக்காம ஊர் பேசுது. இதுல சொத்தை வேற பிரிச்சா? அதான் நீயே சொல்றல சித்தி, சொத்து எல்லாமே என் பேர்ல தான் இருக்குன்னு. அப்ப என் விருப்பப்படி என் தம்பி தங்கச்சிகளுக்கு சொத்து எழுதுனா எவன் என்ன கேள்வி கேட்பான்? நான் நினைச்சா பூராத்தையும் அவங்க பேர்ல மாத்துவேன். அவசரத்துல யாரோ பேசுறத கேட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம்ப்பா. இல்ல சித்தி, இனிமே எவனும் என் தம்பி தங்கச்சிகளை பத்தி எதுவும் பேசாத அளவுக்கு நான் பண்ணதான் போறேன். சொத்து பூராவும் அவங்க பேருக்கு மாத்ததான் போறேன். தயவு செஞ்சு தடுக்காது.
சார் சாயங்காலம் கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். நான் இப்ப ஊர்ல இல்லப்பா, நாளை மறுநாள் தான் வர்றேன். வந்ததுக்கு அப்புறம் சந்திக்கலாமா? சரிங்க. இதை பாரு சித்தி, நான் சொல்றதுதான் முடிவு. வக்கீல் நேர்ல வரும்போது அவர்கிட்ட பேசி சொத்தை மாத்தி எழுததான் போறேன். அதுல அவர் என்ன பிரச்சனை சொன்னாலும் சரி, அதை உடனே சரி பண்ணி இந்த வார கடைசிக்குள்ள தம்பி தங்கச்சிங்களுக்கு எழுதிடலாம். என்னமோப்பா, நான் சொன்னா நீ கேட்கவா போற? உன் விருப்பப்படியே செய். முதல்ல வந்து சாப்பிடு. காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. இல்ல சித்தி, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வெண்ணிலா எங்க? அந்த பைத்தியம் முத்துக்கு சமையல் செய்யறேன்னு போயிருக்கு. அவளை பைத்தியம்னு சொன்னியே, மேல என்ன பண்ணா தெரியுமா? முத்தரசு கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணி வந்து உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ, அப்புறம்? நல்ல வேளை, முத்தரசு வேற ஏதோ யோசனையில இருந்ததால அவ பேசினதை கவனிக்கல. நான் தான் நைஸா பேசி அவளை கீழே அனுப்புனேன். இனிமே அவ வந்தாலே ஜாக்கிரதையா இருங்க. அவளை விடுங்கம்மா, அவளை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? அண்ணன் என்ன சொல்லிச்சுன்னு சொல்லுங்க. சொத்தை மாத்தி எழுதுறேன்னு சொல்லிட்டான். இந்த வாட்டி முத்துமாமா எங்க அத்தை? அவ மில்லுக்கு போயிருக்காம்மா. ஐயோ, அவர் சாப்பிடாமலே மில்லுக்கு போயிட்டாரா? மருது, இந்த வாட்டி எதுவுமே தப்பாகாது. அத மீறி வக்கீல் கல்யாணம் பண்ண சொன்னா முத்து கண்டிப்பா ஒத்துக்குவான். அவனை ஒத்துக்க வைக்கிற அளவுக்கு என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு. ஓட்டுறதுனா இதானா? அநியாயமா இருக்குடா அழகப்பா. சார் சார், ஒரே தூக்கமா வருது சார். நான் போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துட்டுமா சார்? நீ டீ சாப்பிட்டு வந்தா மட்டும் தூங்காம வேலை பாப்பியா என்ன? யோ, போய் சீக்கிரம் வாயா. நான் சீக்கிரமா வந்துட்டா மட்டும் இங்க பேஷண்ட் கீவு கட்டி நின்றுடுமாக்கோ. நான் ஊருக்கே போயிட்டு வந்தாலும் ஒரு பைய உள்ள வர மாட்டேன். அட போங்க சார். இவன் நம்ம கிட்ட வேலை பாக்குறானா இல்ல நாம இவன் கிட்ட வேலை பாக்குறோமா? இந்த வரட்டு வெட்டிட்டு போறான். என்ன கொடுமடா இது. சரி, இந்த நாட்டுல ஒருத்தருக்கு கூட பைத்தியம் பிடிக்காதா என்ன? ஒருத்தன் கூட நம்மளை தேடி வர மாட்டேங்கிறா. சார் சார், யாரும் தேடியே வரலன்னு ஓடியே வந்துட்டாப்புல. என்னப்பா ஏன் பின்னாடியே ஓடிற? யார் துரத்துறா? உன் பொண்டாட்டியா? காப்பாத்துங்க சார், என்ன காப்பாத்துங்க சார். அழகப்பன் இருக்க அலறல் ஏன்? உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். சார், அவன் வந்துட்டான் சார், அவன் வந்துட்டான் சார். அப்படியா? அடுத்த பேஷண்டா? என்னப்பா ஒருத்தரையும் காணுமே. யார்ப்பா வந்திருக்கா? சார், சும்மா வரல சார், சுடுறதுக்காக துப்பாக்கியோட வந்திருக்கா சார். ஏப்பா, அங்கதான் யாருமே இல்லையேப்பா. யாரும் இல்ல தானே? கன்ஃபார்ம் தானே? அம்மா மேல சத்தியமா? அம்மா மேல சத்தியம்? அம்மா மேல சத்தியமா? உன் காலில் விழுந்து கேட்கறேன்டா, நான் புள்ள குட்டிக்காரன்டா. இவரை சுற்று, என்ன விட்டு எனக்கும் கல்யாணம் அடிச்சுப்பா, புள்ளையெல்லாம் பெத்துக்கிடுப்பா, வேணாம் சொல்லுப்பா, வேணாம் சொல்லுப்பா. அப்ப இப்பதான் உன் கண்ணுக்கு தெரியறானா? இவ்வளவு நேரம் தெரிஞ்ச மாதிரி கதை தானே விட்ட. இந்த பாரு, இவனை சுட்டு என்கவுண்டர் பண்ணி என்ன காப்பாத்துப்பா. சுடாதப்பா சுடாதப்பா. இப்போ உனக்கு என்னதாப்பா வேணும்? வெயிட் வெயிட் வெயிட், அவன் ஏதோ சொல்றான், என்னன்னு தான் கேட்போம். சரி, ஓகே, விடு சார், சாதாரணமா ஒத்துக்குவாரு. இவன் யார் கூட பேசுறா?
ஒண்ணுமே புரியலையே. நான் எதுக்கு ஒத்துப்பேன்? சார் ஆ, சுடாம இருக்கணும்னா 5000 ரூபாய் பணம் கேக்குறான். ஆ, அதான் தர முடியாது. அப்படியா? எப்பா அப்ப நீ சுட்டுப்பா, பணம் தரலங்கிறாரு. ஆ, என்னையா என்னையா வில்லங்க பிடிச்ச விடா இருக்க நீ. இதான் தயவு செஞ்சு இங்க வந்துடாத. பாரு, பணத்தை நான் கை நீட்டி வாங்க மாட்டேன். நீ எது குடுக்கறதா இருந்தாலும் அவங்கிட்டே கொடு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பணம் கொடுக்கும்போது கண்ணை மூடிட்டு கொடுக்கணும். திறந்துட்டு கொடுத்தா அவன் வாங்க மாட்டான். சரியா, கண்ணு மூடிக்கிட்டேயா? நல்லா மூடிக்க. கண்ணை மூடிக்கிட்டேயா? திறக்க கூடாது. திறக்க மாட்டேயா. ஐயோ யோ, திறக்கலாமாயா? இப்ப தொற. ஐயோ, படத்தை காணுமே. அவனையும் காணும், இவனையும் காணும். சுற்றுவேன்னு மிரட்டி கடைசியில என் காசையே சுட்டு போயிட்டானே. இது மட்டும் என் பொண்டாட்டி ஜிலேபிக்கு தெரிஞ்சா என்னையே சுற்றுவானே. ஐயோ, நிஜமாவே வந்துட்டாளே. வா ஜிலேபி, என்ன திடீர்னு? நான் ஷாப்பிங் வந்தேன். கையில கொஞ்சம் அமௌண்ட் ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு. அதான் ஒரு 3000 ரூபாய் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சரி எடுங்க. இப்பதான் ஒருத்தன் வந்து சுற்றுவேன்னு மிரட்டி மொத்த படத்தையும் சுட்டு போயிட்டான் ஜிலேபி. ஆள் எப்படி இருந்தா? ஆளே இல்லையே, அப்புறம் எங்க அடையாளம்? அப்ப யார் காசு வாங்கினா? கூட வந்தவன்னு நினைக்கிறேன். கூட வந்தவனா இல்ல கூட்டாளியா வந்தவனா? உங்களெல்லாம் சுட்டு தள்ளணும். ஐயோ, அவனும் அதே தான் சொன்னான். உங்களை வீட்டுக்கு வாங்க, அங்க கவனிச்சுக்க. ஐயோ ஜிலேபி, ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போடி. வீட்டுக்கு வரது கூட காசு இல்ல. இந்தாங்க. என்னம்மா ஒன்னையும் காணும்? 1000 ரூபாய் இருக்கு, நல்லா பாருங்க, வந்து சேருங்க. இப்பதான் 1000 ரூபா நோட்டே இல்லையே. வந்தவன் தான் ஏமாத்துறானா. கட்டுக்கிட்டு வந்தவனும் இப்படி கவுத்துட்டாளே. ஐயோ அழகப்பா, நீ அம்மேல்தான். மாப்பிள, என்ன ஏதோ பயங்கரமா வச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஓ, ஜல்லிக்கட்டை ஃபாரின்லயும் எப்படி நடத்தலாம் சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியாக்க? சும்மாறா, நேரங்கட்ட நேரத்தில் காமெடி பண்ணிக்கிட்டேன். வீட்டில் எப்போ பார்த்தாலும் என் கல்யாண பேச்சு தான் அடிபட்டுட்டு இருக்கு. நல்லது தானே. வர வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. மாப்பிள, நான்லாம் எவ்வளோ கெஞ்சிரன் தெரியுமா கல்யாணம் பண்ணி வைங்கடானே. எங்கள் அப்பன் காதலே விழுகாத மாதிரி தங்கச்சிக்கு தானே பண்ணிடுவோன்னு சொல்லி சொல்கிறேன். என் 3 தங்கச்சிக்கு அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள நான் 3/4 கல்யாணம் ஆயிடுவேன். அப்புறம் எவன் எனக்கு பொண்ணு தருவேன்? மாப்பிள, உனக்கே தெரியும், உன் முதல் கல்யாணத்தப்ப என் கல்யாண பேச்சை எடுத்தாங்க. உனக்கு இப்போ 2வது கல்யாணம் நடக்க போகுது. இன்னமும் எனக்கு பேசிட்டு தான் இருக்காங்க. மாப்பிள, பேசாம வீட்டில் சொல்லும் போதே கப்புன்னு பிடிச்சிக்க. நான் என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லை, உனக்கு பின்னாடி லைனில் நிறையா பேர் இருக்காங்க உன் குடும்பத்தில். அதை மைண்டில் வச்சு நீ முடிவிடு. இல்லை சண்முகம், சித்ராவோட நினைப்பு, அவ நினைப்பு என் மனசா இருக்குது. யாராவது என்கிட்ட வந்து கல்யாணத்தை பற்றி பேசினாலே ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணுறோங்கிற குற்ற உணர்வு என் மனசில் உருவாகுது. கல்யாணம் பண்ணுறதே தப்பு தானே, இப்போ உருவாகத்தானே செய்யும். அப்போ நீ சொல்கிறத பார்த்தா நீ எப்பயுமே கல்யாணமே பண்ண மாட்ட போலையே. என் வாழ்க்கையில் சித்ராவை தவிர வேற யாருக்குமே இடம் இல்லை. அதெல்லாம் உன் மனசுக்கு பிடிக்கிற பொண்ணை பார்க்குற வரைக்கும் தான் இப்படி வீம்பா பிடிவாதமாக பேசுவேன். உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நீ பார்த்துட்டேன்னு வச்சுக்க, அவள் பிளாக்லயாச்சும் டிக்கெட் வாங்கி உனக்கே தெரியாமல் உன் மனசுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிடுவா. விளக்க மாதிரி தரையிலேயே பட மாட்டுது. என்ன பண்றாவ? ஏய், என்ன பண்ற நீ? வீட்டுல குனிஞ்சே கூட்ட மாட்டியா? இப்படிதான் நின்றுட்டு கூட்டுவியா? அதெல்லாம் எங்க வீட்டுக்காரர் தான் கூட்டுவாரு. அதான் இப்படி பெருகிக்கிட்டே போறியாக்க. கண்ணு வைக்காதீங்க சார். கண்ணு வச்சுட்டாலும் நல்லா திண்டுக்கிட்டே இருப்பா போலையே. உன்னெல்லாம் என் கல்யாணத்துக்கே கூப்பிடக்கூடாது. யார் அது கேரி எடுத்துக்கிட்டு உள்ள வந்துக்கிட்டு இருக்கா? ஏய், யாருமா நீ? உன்னதான் கேட்குறேன். ஏய், ரைஸ் மில்க்குலாம் வரக்கூடாதுப்பா. இங்கெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. எல்லாம் வீட்டில இருந்து சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க. நீ வெளியே வேற எங்கேயாச்சும் போய் வித்துக்க போ. ஐயோ அண்ணே, என்ன தெரியலையா? நான் தான் வெண்ணிலா.
முத்தரசு மாமாவோட அத்தை பொண்ணு. ஆ மறந்துட்டீங்களா? ஓ வெண்ணிலாவா? அப்ப பாவாடை சட்டையில பார்த்ததுல இப்ப பாவாடை தாவணி கட்டிட்டியா? அடையாளம் தெரியல. நீ கூட தான் பேக்கு மாதிரி சுத்திட்டு இருப்ப. இப்ப வேட்டி சட்டையில ஜம்முன்னு இருக்க. நம்ம பேச்சுல பொடி வச்சு பேசினா இவ வெடியே வைக்கிறா. என்ன புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிட்ட போல? நல்லா போயிட்டு இருக்கா பிசினஸ்? நான் ஒன்னும் விற்க வரல. முத்து மாமா காலையில சாப்பிடவே இல்ல, அதான் எடுத்துட்டு வந்தேன். ஒரு நேரம் சாப்பிடலன்னு 3 நேரத்துக்கு கொண்டு வந்திருக்க. முத்துமாவா கொண்டு வந்தியா இல்ல மொத்த ரைஸ் மில்கே கொண்டு வந்தியா? சும்மா கண்ணு வைக்காதீங்கண்ணே. ஸ்டாப். முத்து மாமா வேற. ஆத்தாடி, நீ இப்ப பேசின இங்கிலீஷ்காரன் மட்டும் பக்கத்துல இருந்தாலும் வச்சுக்க, உனக்கு அப்படியே ஆராத்தி எடுத்திருப்பேன். பின்னி எடுக்கிறப்போ உன் முத்துமாமா உள்ளதான் இருக்கியா? வா. தேங்க் யூ. இது வேறயா? வெல்கம். நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லா பாரு, மூட்டை இருக்குன்னு. ஐயோ பாட்டி, என்னாச்சு? கொடுங்க நான் தூக்குறேன். உனக்கு ஏமா சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் சிரமம் இல்ல, கொடுங்க. வெண்ணிலா பார்த்து போட்டால. போட்டால. ஐயோ. நான் என்ன பண்ணேன்? நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல, நீ கேட்கவே இல்லையாம்மா. என்ன இதுக்கு முறைக்கிறா? என்ன சண்முகம் அண்ணன், நான் தான் யாராவது பார்த்துன்னு சொன்னா கீழே போட்டுருவேன்னு தெரியாதா? இது என்ன புது வியாதியா இருக்கு? ஏதோ புதுசா Facebookல வர Facebook வியாதி மாதிரி இருக்கு. கொடுங்க பாட்டி, நான் பெருக்கிறேன். ஏன்டா நான் சம்பளம் வாங்குறது உனக்கு பிடிக்கலையா? போட்டா போய் உன் வேலையை பாரு. வா அதான் சொல்லுதுல, வா. அது இந்த ஒரு வேளை தான் பார்க்க, அதையும் கருத்து விட்டுறாத, வா. மாமா. ஏய், என்னது இது இவ்வளவு பெரிய கேரியர்? போ மாமா, உனக்காக காலையிலேயே வீட்ல இருந்து விதவிதமா சாப்பிட கொண்டு வந்தேன். நீ சாப்பிடாம வந்ததுல இருந்து மனசே சரியில்லை. பூஜை முடிஞ்சு உன்னை தேடினா நீ மில்லுக்கு வந்துட்ட. அதனாலதான் நான் வீட்டுக்கு போய் நெய் மீன் கருவாடும் மொச்சக்கொட்டையும் போட்டு குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடலாமா? அவனை மட்டும் கூப்பிடுறா. நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சாப்பிட கூப்பிட்டா இவன் பார்வையிலே சாப்பிட்ற மாதிரி தெரியுது. அப்ப நம்ம சாப்பிடலாமா முத்து? சரி, இலைய போடு, கை கழுவிட்டு வந்து. 2 இலையா போடு. இவ்வளோ ஐட்டம் இருக்கு. முட்டை, மொச்சக்கொட்டை குழம்பு, அங்கே வேற இருக்கா? சாப்பிட கூப்பிட்றான் பார்த்தா பெரிய ஒரு படையிலே போடுறா. இப்பதான் போடாதேன்னு சொன்னா மொத்த மீனையும் போட்டுருவாளே. வெண்ணிலா, போடாத, எனக்கு மீன் போடாத. சரிண்ணே. ஏய், நீதான் போடாதேன்னு சொன்னா மொத்தத்தையும் போட்டுறேன்னு சொன்னா. ஐயோ அண்ணே, ஏதாவது பார்த்து கவனமா எடுத்துட்டு போகும்போது யாராவது பார்த்து போட்டுறாதுன்னு சொன்னாங்கன்னா அப்ப என் கை கூசுமா? நான் போட்டுருவேன். ஆனா மீனெல்லாம் போட மாட்டேன். பயங்கர விவரமான ஆளத்தா இருக்கா. சரி மீனை வையி. இந்த மொச்சக்கொட்டையில இந்த முருங்காய் போட்டுதான் ரொம்ப நல்லா இருந்திருக்கா. ஐயோ மாமா பாத்து. சரி தண்ணி கொடு.
சித்தி தான் நினைக்கிறாங்க போல இருக்கு. நான் காலையில் அங்கேருந்து சாப்பிடாம வந்துட்டேன்ல, அதனால சாப்பிட்ருப்பேனோ இல்லையோங்கிற கவலையில் நினச்சிருப்பாங்க. ஆமா மாமா, உன் சித்திக்கு என்ன இருமோ உன் நினைப்பு தான். கை மனம் தண்ணியா இருக்கு போ. ம் ஆமாம் வெண்ணிலா, எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்கு உன் கையால் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கோன்னு தெரியல. ஏ மாமா, உனக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு. ஏன் நீயே கல்யாணம் பண்ணிக்க. தினமும் எனக்கு இந்த மாதிரி ருசியான சோறு கிடைக்கும்ல. முறைக்காதப்பா. சரி, உனக்கு எனக்கு நல்ல சோறு கிடைக்கும்ல. இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறியா? இந்த கழுதியை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா போச்சு. என்ன மாமா சொன்ன? மறுபடியும் சொல்லு, மறுபடியும் சொல்லு. கட்டிக்கிட்டா போச்சுன்னு சொன்னேன். விடுனே, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீ கேட்டதுனாலதான் எனக்கு மாமா மனசு புரிஞ்சுது. இந்த கழுதியை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா போச்சு. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன்.